எதானமா துடு பாட்டிட்டு இருந்தா எப்ப கரை போய் சேர்றது? ஒரு கை சுழுக்குண்ணா. அப்ப இன்னொரு கை சுழுக்கா இருந்தா எங்களை அப்படியே ஆத்து விட்டு போயிருக்காக்கா. ஏன் அடிச்சீங்க? அறிவு இருக்கா உனக்கு? கருப்புசாமிக்கு நேர்த்தி கடனுக்காக வாங்கி வச்ச பழம் அதை எடுத்து திங்கிறியே. பரவாயில்லைங்க, பாவம் அவரும் கருப்புசாமி மாதிரி தானே இருக்காரு. அட விவரமா பேசுறீங்களே. தம்பி ஊருக்கு போறீங்களா? 46 ரூபா கிராப்பு, 2000 ரூபா பட்டு வேட்டி சட்டை, 50 ஏக்கர் நஞ்சை, 50 ஏக்கர் புஞ்சை, 20 பசு மாடு, 21 எருமை மாடு. நம்மளையும் சேர்த்து எருமை மாட்டு கணக்கு சரியா சொல்றானே. இதெல்லாம் உங்களுக்கு புதுசா இருந்தா நானும் இந்த ஊருக்கு புதுசா. ஓஹோ, நம்ம பெரிய பண்ண முத்துப்பாண்டி தேவரோட சின்ன மகன் தானே நீங்க? ஆமாங்க. இதே பேண்ட் சட்டையெல்லாம் மாட்டிட்டு ஒரு டைப்பா பொம்மை மாதிரி வந்தியா, அதனால நமக்கு அடையாளம் தெரியலப்பா. பட்டணத்துல போய் கொள்ள படிப்பு படிக்கணும்னு சொன்னாங்க. எத்தனை படிச்சிருக்க? எம்காம்ங்க. எம்காமா அப்படின்னா எத்தனாப்பு? +2 பிகாம், ஒரு எம்காம், 12 3 15 2 17 வகுப்புங்க. என்ன சிரிக்கிறீங்க? படிச்சு என்னப்பா செய்ய? படிச்ச படிப்பை விரல விட்டு எண்ணிக்கிட்டு இருக்கிய. வாயமுற நாயே, இவர் பெரிய பரம்பரை, ஒரு இடிச்ச வாயம் கிடைச்சா ஏறிடுறதா? நான் கேட்கிறேன் பாரு ஒரு கேள்வி. ஏன் தம்பி, மலைக்கு 1 ஆட்டுக்கு எத்தனை காலு, தலைக்கு 8 ஆட்டுக்கு எத்தனை காலு? 1 ஆட்டுக்கு 6 காலுங்க, 8 ஆட்டுக்கு 34 காலுங்க. என்னையா உன் படிப்பு, என்னையா உன் கணக்கு? மலைக்கு 1 ஆடுனா மலைக்கு ஒதுங்குற ஆடு, தலைக்கு 8 ஆடுனா தலைக்கு தாவுற ஆடு. ஆக மொத்தம் எல்லா ஆட்டுக்குமே 4 கால் தானையா இருக்கு. இது கூட தெரியல. நான் சிரிப்பு நிறுத்தி எவ்வளவு நேரம் ஆச்சு? நீ ஏன் சிரிக்கிற? அண்ணே, கரை எந்த பக்கம் இருக்கு? ஊருக்கு எந்த பக்கம் போறது? எல்லா பக்கம் கரை தான், எல்லா பக்கம் ஊர் தான். போய் மேய. கொஞ்சம் கூட வாங்கண்ணே. கூட எல்லாம் வர முடியாது பாரு, நான் இவன் ஒரு வழி பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கா நீஞ்சாதா டேய்? நான் ஒரு கை சிக்க மாட்டேன். டேய் அவனை பின்னாலே வந்து அமுக்கிடுவான். மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க, மைனர் வாழ்க. வணக்கம் மைனரே. வாழ்க. வணக்கண்ணே. இருக்கட்டும், கும்பிடுறேங்க. ஓஹோ வணக்கம். வணக்கண்ணே. டேய் கேரங்க போடுற. டேய் அங்கெல்லாம் குளிக்காத பயிர் இருக்கானுங்க, இங்க எடுத்து வந்து போடு. டேய் இந்த பசங்க எல்லாம் பல்லே விளக்க மாட்டாருங்க, இங்க போடு. என்னடா தூசமே? தூசிக்கு முன்னால் தெரியலையா? போடா. என்னையா? வணக்கங்க. உங்களுக்காக தான் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம். இந்த ஊர்லயும் நீங்க தான் பெரிய மைனர். என் குழந்தைக்கு நீங்க தான் பேர் வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. எவ்வளவு கொண்டா? இந்தாங்க. இந்த ஊர்லயே இந்த மைனரோட ஸ்டேட்டஸ் கௌரவத்தையும் புரிஞ்சுக்கிட்ட முதல் ஆளு நீதான். இது வரைக்கும் எந்த பரதேசி நாயி தான் புள்ளைக்கு பேர் வைக்க கூப்பிடல. உன் புள்ளைக்கு ஒரு பேர் என்ன, 9 பேர் நான் வைக்கிறேன்டா. கொண்டா புள்ளைய. இந்த புள்ள நல்ல வெயிட்டா தான் இருக்கு. உலகத்திலேயே இது வரைக்கும் யாரு வைக்காத பேரு முருகேசன் வச்சுக்கோ. ஏண்டா சிரிக்கிறீங்க? இது பொம்பளை பிள்ளைங்க. ஆனா பரதேசி நாயே, புள்ளைய குடுக்கறதுக்கு முன்னாலே ஆனா பொண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும், இல்ல ஜட்டியாவது அவுத்துட்டு கொடுத்துருக்கணும். சரி முருகேசின்னு வச்சுக்க. ஆஹா, அண்ணனுக்கு என்ன அறிவு? அறிவு அண்ணன் இப்ப முருகேசிக்கு 200 ரூபாய் மொய் செய்வார். எவ்வளவு? 200. இந்தா குழந்தை கூட கடைசியா 2 முத்தம் கொஞ்சிக்கிறேன். அப்ப பெருமாள் நான் வரட்டுமா? மைனரே வந்துடுறேன். என்ன? ஐயோ ஐயோ, குழந்தை தாளத்தை கொடுத்துட்டானுங்க. என்ன அக்கிரமா இருக்குது? என்ன நீங்க சாப்பிடாம வந்துட்டீங்க? 200 ரூபாய் மொய் செஞ்சது வீணா போச்சுல. எப்படி வீணா போகும்? நான் என்ன இடிச்ச வாயினா? இந்த பாத்தியா, ஒரு 500 தட்டிட்டு வந்துட்டேன். ஆஹா, உங்களுக்கு பெரிய மனசுனே. இன்னும் பெரிய மனசு இருக்கு, அந்த பக்கமா போய் காட்டுறவா. புத்தி சீகாமணி பெத்த புள்ள, இங்கு புன்னகை செய்யுது சின்ன புள்ள.
ஆராரோ அரியாரோ அடாசட்டு பையன் புள்ள ஆராரோ. ஐயையோ ஐயையோ ஆராரோ அடி ஏசட்டு பாய மகளே ஆராரோ. பால குடிடா கண்ணா. ஐயோ புருஷனை போடா வாடான்றாளே. இந்த பைத்தியக்காரச்சி கல்யாணம் மட்டும் நான் எத்தனை நாளைக்கு போராடுவேன்? அண்ணே அண்ணே, இங்க பாரு ஒரு கோமிட்டி பைத்தியம் வருது. என்னடா என்னண்ணே சின்ன பிள்ளை மாதிரி? டேய், என் பொண்டாடி நான் சின்ன புள்ளதான்டா. அப்பு சரி சரி, உங்களை தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. வாங்க வாங்கண்ணே, உங்களை மதிச்சு பார்க்க வந்திருக்காங்க. யார பாக்க வந்திருக்காங்க? இவங்க தானே. எதுக்காக என்ன பாக்குறாங்க? அங்க பாருங்க. என்னத்த போய் பார்த்துட்டு ஏண்டா பஞ்சத்துல அடிப்பட்ட பரதேசி நாய்களா, எதுக்குடா என் வீட்டுக்கு முன்னாடி லைன் அடிக்கிறீங்க? நம்ம பிச்சைமுத்து குழந்தைக்கு பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் கொடுத்தீங்களா? அதான் என் குழந்தைக்கும் பேர் வச்சு உங்க கையால 200 ரூபாய் பணம் வேணுமாக்க? ஆமாங்க. உன் பேர் என்ன கண்ணா? சொல்ல முடியாது போயா. ஏங்க கை குழந்தை அடிக்கிறீங்க? சீ, இது கை குழந்தையா கால் குழந்தை? விட்டா இந்த 3 மாசத்துல கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துருவான் போட்டு கூட கீழ. ஊர்ல எவனாவது கேர பையன் இருப்பான், அவங்கிட்ட 200 ரூபாய் ஈஸியா வாங்கலாம்னு பாத்தீங்களாக்கு? அங்க பாரு. ஏன்டா எல்லாரும் கோவணம் கட்டிட்டு வந்திருக்கீங்க? பிச்சைமுத்து குழந்தைக்கு பேர் வச்ச உடனே கொலுசு காணாம போச்சு இல்ல, அதனாலதான் எச்சரிக்கையா வந்திருக்கோம்ல. நம்ம ஊர்க்காரனுங்க எல்லாம் ரொம்ப விவரமானவங்களோட. டேய், ஏன்டா இந்த கிழவனை தூக்கிட்டு வந்த? ஒரு பேர் வைக்கணும் தானே. அட பாவி, இன்னமா இவனுக்கு பேர் வைக்கல? ஆமாண்ணே. விட்டா இந்த 2-3 நாள்ல பொட்டுன்னு செத்து போயிருவான் போல இருக்கு. டேய் வேணாண்டா. ஏதோ ஒரு பேர் வைங்கண்ணே. டேய் நான் பேர் வைக்க கூடாதுடா. நல்ல பேரா ஒண்ணு வைங்கண்ணே. டேய் வேணாண்டா. ஒரே ஒரு பேர் வைங்கண்ணே. ஐயோ வேணாண்டா. நல்ல பேரா ஒண்ணே ஒண்ணு. சரி போனமுன்னு வை போ. டேய் போங்கடா. இனிமே எவனாவது என் வீட்டுக்கிட்ட நின்னீங்க, காக்கா சுடுற துப்பாக்கி எடுத்து சுட்டு போடுவேன். என்ன மைனரே, ஒரு டீ சாப்பிட்டு போறது? பட்டா என்னடா கேட்ட? ஒரு டீ சாப்பிட்டு போறதுன்னு சொன்னேன். யார பாத்துறா டீ சாப்பிடுறியான்னு கேக்குற? என்ன மைனரே கேட்டேன்? ஒரு டீ தானே சாப்பிட்டு போக சொன்னேன். எப்படா நீ என்ன பார்த்து சொல்லலாம்? இந்த ஊர்லயே 2000 ரூபாய் பட்டு வேஷ்டி சட்டை, 46 ரூபாய் கிராப்பு, 50 ஏக்கர் நஞ்ச, 50 ஏக்கர் புஞ்ச, 20 பசுமாடு, 20 எருமாடு. ஒன்ன மறந்துட்டேன், 21 எருமாடு. இத்தனைக்கு சொந்தக்காரன் யாருண்ணே? நான் தான்டா. நடுவு பேசாதடா நாயே. சேர கொண்டு போய் போடுறா. டேய், இதெல்லாம் தர டிக்கெட்டுக்கு உட்காரடா. இங்க போடு. வாடங்க. இதெல்லாம் ஒரு கடைன்னு என்ன டீ சாப்பிட சொல்ற? சைனா தெரியுமாடா? சைனா தெரியாதுண்ணே. நான் சைனாவிலேயே போய் டீ சாப்பிட்டு வந்தவன்டா. ஏப்பா சைனாட்டி இருக்கு? இருக்குங்க. சூடா சைனாட்டி ஒண்ணு போடு. இங்க சைனாட்டி இருக்கும்போது சைனாவுல போய் சாப்பிடாங்களாம். கூட கோபுராண்டா. ஏன்னா அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் அடி வாங்கியே சாகுற. போக போக தெரியும் இந்த பூவின் வாசம் புரியும். நீங்கெல்லாம் ஒரு பூவு, உங்களுக்கெல்லாம் ஒரு வாசம். நாத்தம் புடிச்ச நாயே, சேர தூக்கிட்டு பின்னால வாடா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். ஏன் அடுத்தடி நீ பாடுன? அடுத்தடி உங்களுக்கு மறந்து போயிருமேன்னு பாடுனேன். அது என்ன மறக்கிறது? புல்ல பாட்டு தெரியாம நான் பாடுனடா. அதனால அடிக்கடி நொல்லு பண்ணிட்டே இருக்கிற நீ. அண்ணா தப்பிச்சாண்டா. இப்ப என்ன பண்ணுவீங்க? பையன் யார் தெரியுமா? யாரா? சாராய கடை வச்சிருக்கானே தலைவட்டி முனியாண்டி. அவன் மகன் அறுவாள் எடுத்தா ரத்த பக்கம் விட மாட்டான். ஐயோ ராஜா, 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 அழாதம்மா அழாத. நான் மிட்டாய் வாங்கி தர்றேன். நிறுத்திட்டவா? ஏண்டா முட்டாய் வேணும். மிட்டாய் கொடுங்கண்ணே. எல்லாம் ஒன்னால வர்றது. நான் என்ன பண்ணுவேன்? செருப்பு பேசும்போது நீ ஏன் ஒதுங்குற? உங்களை யார் எரிய சொன்னது? சரி சரி வாங்கி கொடுங்க. மிட்டாய் வாங்கி தரேன்டா. அதான் மிட்டாய் வாங்கி தரமல. பார், மிட்டாய் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் அழுதா வாயில சாணியை வச்சு அமைக்கிறேன். எந்த மிட்டாய் வேணும்? இது நேத்து சாப்பிட்டாச்சு, இது முந்தா நேத்து சாப்பிட்டாச்சு, இது மத்தியானம் சாப்பிட்டாச்சு, இது நல்லா இருக்காது. இந்த புது மிட்டாய் தான் வேணும். கேக்குறானே. இந்த மிட்டாய் நான் வாங்கி தர மாட்டேன். டேய், ஏன்டா அழுவுற? இவன் முட்டாய் வாங்கி தர சொல்லிட்டு ஏமாத்துறா இருப்பான். யோ மைனரே, என்ன பத்தி தெரியுமில்ல? என் மகன் கேக்குற முட்டாய வாங்கி குடுக்கல. முனியாண்டி, விவரம் புரியாம அருவாளை ஓங்குறியே. அவன் என்ன முட்டாய் கேட்டான் தெரியுமா? இங்க வா.
எத்தனை நாளைக்கு தான் சேர அந்த ஆளுக்கு விரிக்கிறது? இன்னைக்கு நம்மளுக்கு விரிச்சிட வேண்டியதான். அப்பா, பட்டணத்து சேர்னா பட்டணத்து சேரதான். வணக்கம் தம்பி. யாரையாது? வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். யாரு உங்க பொண்ணா? என்ன பாருங்க தம்பி சொல்றேன். உங்களை தான் பாக்குறேன். என்னத்தான் பாக்குறாரு? ஒருவேளை நம்ம கண்ணு மிஸ்டேக்கா இருக்குமோ? தம்பி, மைனர் மகாதேவன் வீடு ஒண்ணுங்க காலியா இருக்குன்னு சொன்னாங்க. அவர் இருக்காருங்களா? அது நான் தான். நீங்களா? அவரு 2000 ரூபாய் பட்டு வெட்டி 46 ரூபாய் கிராப் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, உங்களை பார்த்தா அப்படி தெரியலீங்களே. யோ, போலீஸ்காரன் எந்த நேரம் பார்த்தாலும் உடுப்பட இருக்கான். அதே மாதிரிதான் இப்ப நான் அப்படியில இருக்கேன். அப்போ வீட்டை கொஞ்சம் காமிக்கிறீங்களா? வீட்டுக்கு பின்னாடி என் வேலைக்காரன் இருக்கான். அவனை மண்டையில 4 தட்டு தட்டி நான் சொன்னு சொல்லுங்க, வீட்டை காமிப்பான். அது வரைக்கும் உங்க பொண்ணுகிட்ட நான் கொஞ்சம் விலைவாசி பத்தி பேசணும். இது என்ன விலை? நான் மூக்குத்தி சொன்னேன். வெக்கமா? வா உட்கார்ந்தே பேசுவோம். டேய் தம்பி, உன்னத்தாண்டா. நான் தம்பிங்களா? ஆமா, உன் முதலாளி சொன்ன மாதிரி உன் தலையில 4 தட்டு தட்டினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல இருக்கு. ஏன் முதலாளிங்களா? ஆமா, அந்த முன்பக்கத்து வீட்டை எனக்கு திறந்து காட்ட சொன்னாரு, வந்து காமி. நான் முன்பக்கத்து வீட்டை திறந்து காட்டுறது இருக்கட்டுங்க. ஏன் முதலாளி யாருன்னு எனக்கு காட்டுறீங்களா? அட என்னடா உன்னோட பெரிய தொந்தரவு வேலைவா போச்சு. உன் முதலாளி கிட்ட சொல்லி உன் வேலையை காலி பண்ணாதான் நீ சரிப்பட்டு வருவ. ஐயா, உங்க கால் இருக்கிற வேர்ல புடிச்சு இழுத்து கேக்குறேங்க. என் வேலையை விட்டு மட்டும் காலி பண்ணிடாதீங்க. பின்ன வந்து தொலைடா. சரி. சார், சார், இருங்க சார், உட்காருங்க உட்காருங்க சார். யாருங்க முதலாளி? இவர்தான். இவருங்களா? கொஞ்சம் இருங்க. சார், போடு சார். ஓடி போய் பிச்சு போடு பிச்சு. உன் கண்ணை பார்க்கும் போதே நினைச்சேன் முதலாளிக்கு தொழிலாளிக்கு வித்தியாசம் தெரியல. யாரா நீ? எங்கடா வந்த? எதுக்குடா வந்த? நான் இந்த ஊரு பள்ளிக்கூடத்துல. பள்ளிக்கூடத்துல? சார் உட்காருங்க சார். பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன். சார் நீங்க உட்காருங்க சார். படிச்சவங்களுக்கு நான் எப்பவுமே மரியாதை கொடுக்க பழக்கம் சார். உட்காருங்க சார். நீங்க எதிர் வீடு இல்லைங்க சார், அது என் வீடு தான் சார். காலியா இருக்கு சார். நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். வாடகையெல்லாம் நீங்க தர வேண்டாம் சார். உங்களுக்கு தங்கமான மனசு. ஆமாங்க சார். இது தெரிஞ்சிருந்தா நான் சாமான் சட்டோட வந்திருப்பேன். இப்ப வந்தீங்க பரவாயில்லைங்க. அது பின்னால வண்டி வச்சு கொண்டு வரலாம். இதுல நீங்க எப்ப வேணாலும் குடியேறலாம் சார். சரி சார், நீங்க எத்தனாம் கிளாஸ் பிள்ளைக்கு சார் வாத்தியாரு? நான் வாத்தியார் இல்லீங்க, பின்ன ஹெட் மாஸ்டருங்களா சார்? வாட்ச்மேன். எது? வாட்ச்மேன். அப்புறம் சேர்ல உட்கார்ந்த. நீங்க தான் உட்கார சொன்னீங்க. நான் கரண்ட் கம்பி மேல உட்கார சொன்னா உட்காருவியா? நீ எல்லாம் வாசப்படியில் உட்கார வேண்டிய நாய். படுவாய். சேரத்தோட தொடடா. வீடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. போடா. இல்லீங்க, வந்து போடனா. யாரு? என் பொண்ணுங்க. எதிர் வீடு உன் பொண்ணுக்கு தான். வாடகையே கொடுக்க வேணாம். போ. நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன், நல்ல அழகன் என்பேன். அப்படித்தான் என்ன ஊருக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க. நான் கேட்டதிலே உன் ஏய், ஏண்டா ஆப்பிரிக்கா குரங்க அங்க என்னடா பண்ற? பேரிக்க பறிக்க போனாங்க. தென்னை மரத்துல ஏதா பேரிக்கா? இல்ல, அதனால இறங்கிட்டேன். ஏண்டா டேய், எங்க அப்பா எனக்கு காது குத்தி 21 வருஷம் ஆகுது. திருப்பி நீ ஒரு கா குத்துறியா? தென்னை மரத்துல பேரிக்காயா? விட்டனா ராக்கமாக்கா, உன் பொண்ணுக்கு பேர் வைக்கும் போது கொலுசு காணா போச்சு, கிடைச்சதா? எங்க கிடைச்சது? எடுத்தவங்க குஸ்தம் தான் வரும். என்ன விரல்லாம் மடங்கி மடங்கி இருக்கு? விரல் பாரு வெண்டகா மாதிரி நின்று இருக்குது. ஐயோ, 2 பேரும் ஒண்ணா குளிப்போமா? 2 பேருமா? சரி வா, இறங்கி வா. வந்துடுறேன். ஏ செல்லமணி, என்னப்பா? ஸ்கூலுக்கு போய் சாப்பாடு போட்டு அப்புறம் போய் குளிக்கல. இத வரப்பா.
அடி என் கிளுகிளுப்பு, என்ன குளிக்க போயிட்டு குளிக்காம வர்ற? இல்ல அப்பா கூப்பிட்டாரு. அவன் ஒரு கோலவாக்கி ஐயா, அவனும் குளிக்க மாட்டான், குளிக்கிறவங்களையும் விட மாட்டான், ஒரு நாத்தம் புடிச்ச பையன். சரி நீ போ, நான் குளிச்சிட்டு வர்றேன். உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? அந்த பாத்ரூம்ல அந்த பைத்தியம் உள்ள போயிருச்சு, இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வராது. நீ போறியா? அப்பா கூப்பிடாரு. அடி என் கண்மணி, என் பொன்மணி, என் கண்மணி, என் பொன்மணி. அன்பே அன்பே, இன்பம் எங்கே இங்கே. காணாத பேரின்பம் நாம் காணலாம். எங்க காணா? தேடாத சிற்றின்பம் இங்கே காணலாம். அப்படியே ஓடி போயிரு. ஊருக்குள்ள ஒரு தெருவு பாக்கி இல்லாம ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போகணும். திரும்பி வந்த மகனை பலகைய புழக்கிற மாதிரி பொழந்துருவேன். பாரு, பம்பு செட்டு வாயில வச்சு தண்ணி அடிச்சு விட்டுருவேன். அரசி நல்லா சுத்து, மூஞ்சி கிட்ட கொண்டு போய் மூஞ்சி கறிக்கி விட்டுறாத. நல்லா அட ஒராசி நில்ல, ஒட்டி நில்ல, தள்ளி விடுக்கா. என்ன மாமோய் ஒரு மாதிரியா சுத்துது? அது வேற ஒண்ணு இல்ல, அவங்க அப்பனுக்கு கண்ணு ஒன்றரை, இதுக்கு ஒன்னே முக்காலு. சுத்தம் அப்படித்தான் இருக்கும். சிரிக்காம சொல்ல முடியாது. என் பொண்ணு தாங்க மைனரு உங்களுக்கு விருந்து வைக்க போறதா சொன்னாரு. கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு நான் தான் இருக்க சொன்னேன். அது இல்ல, கூட மாட உட்கார்ந்து புடிச்சிட்டு போலான்னு நின்னுட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துல மணியாடுற கும்பல் மச்சான். இதெல்லாம் எதுக்குங்க செய்றாங்க? இதெல்லாம் செஞ்சாதான் புள்ள பிறக்கும். ஹாய். என்ன ஒய் போடி உள்ள. ம்ம். மாப்ள அழைச்சிட்டு போங்க. அக்கா குட்டி போங்க. மாமா வாங்க மாமா, பாத்து போங்க மாமா. போங்க மாமா. டேய் உங்ககிட்ட குடுக்கறதுக்கு தாங்க. அதுதான். மாப்பிள சந்தனத்தை எடுத்து பொண்ணு கையில தடவுங்க. காட்டுமா, வெக்கப்படாத. ஆமா, அப்பதான் புள்ள பிறக்கும். நீங்க எடுத்து தடவுமா. நிறைய எடுத்து தடவுங்க, அப்பதான் புள்ள பிறக்கும். சரியா தரமா சொல்லிட்டேன்டா சாமி. கீழே விழுந்து இருக்காடு மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கா. டேய் அங்கேயும் குடு. ஆமா, நீங்களே எடுத்துக்கங்க, அப்பதான் புள்ள பிறக்கும். ஐயோ அடேங்க அப்பா, அக்காவுக்கு வெக்கத்தை பாருங்கடா. டோய் பயவில்லை, நான் விருந்துக்கு வரலன்னு சொன்னேன், கூட்டிட்டு வந்து ஏன்டா உயிரை எடுக்கிற? அக்கா உறவு முறை விட்டு போயிடக்கூடாதுக்கா. மச்சானுக்காக நான் ஏரியாவை சுத்தி வெடக்கோழி அடிச்சு போட்டுருக்கேன். ஓட்டு விட்டு வெள்ளச்சாமி வெடல கோழிய காணமா? யாராவது பாத்தீங்களா? கொஞ்சம் இருங்க வர்றேன். உங்க அக்கா மகனே வர வர நம்ம ஊர்ல திருட்டு பயத்தோட தாங்க முடியல. கோழிய காணா, கொலுச காணா, இதே பொழப்பா போச்சு. வீட்டு பக்கம் வராதுன்னா வெளியில நின்னு நான் ஜாட பேசுறது. இறங்கி வந்தனா மகன செரு பிஞ்சு போயிடும். கோழிய பாத்தியா குஞ்ச பாத்தியான்னு போடா. அடி பாத்துங்க, விழுந்துற போறீங்க. நான் விட மாட்டேன், எனக்கு தெரியும். போடா போடா. பாருங்க, நாளைக்கு சோறு கிடைக்கிற மாதிரி உட்காந்துக்கிறான். உன் வாட்ச்மேன் புத்தி உன்னை விட்டு போலியே. நல்லா உட்காந்து சாப்பிடுறான். நாங்கெல்லாம் எப்படி சாப்பிடுறோம்? பாப்பல நல்லா சாப்பிடுங்க. வெட்டா கோழி என்ன வேலை தெரியுமா? ஹாய், ரொம்ப அழகான மீசை. எனக்கு புள்ள பிறந்த கூட இப்படி மீசையோட தான் பிறக்கணும். மொட்டுமா மொட்டுமா மொட்டுமா. பாடுவா, இது ஏன் இல்லடா? ஏன் எல்லாம் மாதிரி தெரிஞ்சதுங்க. உன் கண்ணுக்கு பாரு, அந்த இலை கூட உன் இலை மாதிரி தான் தெரியும். ஒழுங்கா தின்றா. அம்மாய் எதுக்கு வருத்தப்படுறீங்க? அதான் விருந்து ஜமாச்சிட்டீங்களே. ஆடா அதுக்கு இல்ல மச்சான், உனக்கெல்லாம் நல்ல பொண்டாட்டி கிடைச்சிருக்கு. எனக்கு கிடைச்சிருக்கு பாரு லூஸ் பொண்டாட்டி. ஹாய், சவுந்திருக்கு. பாத்தியா நம்ம என்ன பேசுறோம், என்ன பேசுறா பாரு. என்னடி சவுந்திருக்கு? அவங்க நாக்கு நல்லா சவுந்திருக்கு. அடியே நாக்கு செவந்தா புருஷ மேல கொள்ள ஆசைன்னு அர்த்தம். உனக்கு தான் நாக்கு செவக்காது மூக்கு செவக்காது. நானும் வரேங்க.
இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள் எல்லாமே என்னோடுதானே. ஏண்டா நாய் கடிச்சு வச்சிருச்சா? இல்ல மைனர், நாளுக்கு நாள் உங்க அழகு கூடிக்கிட்டே வருது. அதான் சினிமாவுக்கு நான் கூட்டி போறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு ஐஸ் வண்டி வண்டியா வைக்கிறேன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இந்த கண்ணையெல்லாம் நம்பி வெளியே தெரியல போயிடாதா, லாரியில் அடிபட்டு செத்து போயிருவேன். போற முன்னாடி போறேன். கூட்டி வரக்கு எனக்கு தெரியாதா? இளமை இதோ இதோ, இனிமை இதோ இதோ, காலேஜ் டீனேஜ் பெண்கள். இது ஒரு பூட்டு, இத பூட்டி வேற வைக்கிறாங்களா? என்ன பத்த மம்மி, உன் கண்ணுல என்ன தண்ணி? அம்மா. அம்மாவா? ஏ கருத்த புள்ள, இந்த அம்மா விட்டுட்டு எங்கடா கண்ணா போன? நான் ஸ்கூலுக்கு 1ஆம் படிக்க போன மம்மி. மணி அடிச்சது நானே ஓடியாந்துட்டேன். ஏ ராசா, என்னடா கண்ணா கண்ணத்துல கருப்பு? எல்லாரும் நான் அழகா இருக்கேன் அழகா இருக்கேன்னு கண்ணு வைக்கிறாங்க மம்மி. அதனாலதான் திஷ்டி போட்டு வச்சிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமா, ஏண்டா ராசா இப்படி துரும்ப அழைச்சு போயிட்ட? ஆமா. பள்ளிக்கூடத்துக்கு போற பசங்க நல்லா சாப்பிடணும். உனக்கு என்ன வேணும்? பூந்தி வேணுமா, மிட்டாய் வேணுமா, ரொட்டி வேணுமா? எனக்கு அதெல்லாம் வேணாம். வேற என்னடா வேணும்? நீ எதை கேட்டாலும் இந்த அம்மா தரேன். அந்த முதல் கொடுப்பியா? ஓ இந்தா. நீ கருத்த பள்ளிக்கு தர மாட்டேனா? அந்த செயின் கொடுக்குறியா? ம். அது அப்புறம் அடிக்கலாம், அதோட பெருசு. ஏ ராசா, வளையல் இந்தா, இதை வச்சுக்க. ஏ கண்ணு செயின் ராசாக்கு இல்லாத. அப்ப நான் வரேன் மம்மி. எங்கடா கண்ணா போற? டியூஷன் போறேன் மம்மி. டியூஷனுக்கு பணம் கட்டிட்டியா? இல்ல மம்மி, இருந்தா ஒரு சூட்கேஸ் நிறைய கொடுங்க. இது வர. பைத்தியம்னா இப்படித்தான் இருக்கணும். நான் பணத்தை மறந்துட்டேன், அதுவா எடுத்தாந்து கொடுக்க போகுது. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. அப்ப நான் வரேன் மம்மி. டேய் நில்லடா. என்ன மம்மி? என்ன ஏமாத்த பாக்குறியா? பால் குடிச்சாடா? டியூஷனுக்கு போற புள்ள பால் குடிக்காம போறியே. சரி மம்மி, நான் குடிச்சிட்டே போறேன். நல்ல பிள்ளை, சமத்து. டாடா. போனால் போகட்டும் போடா, இந்த பொண்டாட்டியாலே நகை போனால் போகட்டும் போடா. ஏன் அடிச்ச? நான் என்னடா பண்றது முடியாண்டி? அந்த 1.25 தலையை என்கிட்ட இருந்து போறதுல இருந்து அடிக்கிறதுக்கு ஆள் இல்லாம கையெல்லாம் அரிப்பு எடுக்குதுடா. அதுக்கு நான் தான் கிடைச்சனா? முனியாண்டி பாரு, உங்க அண்ணன் சனியாண்டி கூப்பிடுறான். ஏதோ பொண்டாட்டி நகை போன சோகத்துல அடிச்சு விட்டாரு. விடு முனியாண்டி. ஆமா, பைத்தியம் அடிச்சு அம்புட்டு நகையை கழட்டி கொடுத்துட்டான். கேட்டா கருத்த புள்ளகிட்ட கொடுத்துட்டாங்கிறான். இந்த ஊர்ல இருக்கிற அம்புட்டு பயிலும் கருவா நாயா தான் இருக்கு. நான் எந்த நாய்கிட்ட போய் கேட்கறதுக்கு முடியாண்டிங்க? மைனரை ரெட்ட வாக்கியா பிள்ளையாருக்கு மொட்டை அடிச்சதா நினைச்சுக்கிட்டு மறந்துருங்க. நாய் குறைச்சா எட்டி பாக்குற வாட்ச்மேன் நாய் நீ. எனக்கு நீ அட்வைஸ் பண்ண. அட்வைஸ் பண்றீங்க. அண்ணனுக்கு சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு சின்ன மைனர், அண்ணனுக்கு சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், சின்ன மைனர், எங்க அண்ணனுக்கு. நிறுத்துங்கடா. என்ன போடுறது எனக்கு பிடிக்காது. அந்த வில்வெட்டு சேர போடு. சரி மேனரே. ஏய், அங்க வேலைக்காரங்க இருக்காங்க, அங்க போடு. சரி மேனரே. அங்க போடாத, குடி தோண்டி வச்சிருப்பாங்க, இங்க போடு. சரிங்க மேனரே. பாய். ஐயா சூடா ஒரு பாட்டில் சாராயம் கொடு. சரிங்க. பாய். அப்படியே ஒரு குச்சி கொடு. பல்லு விளக்க குச்சியா? அந்த குச்சி இல்லையா, கலர் குடிக்கும் போது உறிஞ்சு குடிப்பேன், அந்த குச்சி கொடு. ஓ, அந்த குச்சியா? சரிங்க. போயிட்டு வா. பாய். இன்னைக்கு இங்க இருக்கிறவங்களுக்குலாம் ஏன் காசுல தண்ணியை ஊத்து. கையில காசு இல்லாம கலர் தண்ணியை ஊத்தி வச்சுக்கிட்டு சீம சரக்குன்னு பந்தா பண்றாங்களே, அவங்களுக்கு சேர்த்து என் காசுல ஊத்து. யார பாத்தா பந்தா காட்டான்னு சொல்ற பெருச்சாடி மூக்கா. நேத்துக்கு வந்த பையன் நீ என் முன்னாலேயே சேர் போட்டு உட்காரியா? டேய், புலி படுத்தாலும் புலிதான், எலி எந்திரிச்சிருந்தாலும் எலிதாண்டா. என்ன தத்துவம்? இதாண்டா தத்துவம். இல்லன்னா நாங்க ஏத்துவோம். என் பையனை அடிச்சிட்டியா? உன்னுடைய உருட்டலுக்கு மிரட்டலுக்கு நான் பயப்பட மாட்டேன். நான் பழைய சின்ன மணி இல்ல, இப்ப சின்ன மைனர். என்னடா பெரிய நீ மைனர்? மைனர்ல நான் எடுத்துட்டா
அதான்டா நீ. எவராவது வந்தீங்கன்னா என் ஸ்டேட்டஸ், கௌரவம், அந்தஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சாதாரண மணி அடிக்கிற வாட்ச்மேன் நீ. உன் பொண்ணை கேட்டு இந்த மைனர் மகாதேவன் வந்திருக்கேன். மாப்பிள, என் பொண்ண 2ஆம் தரமா உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம் தான். ஆனா அதுக்கு முன்னால ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? இந்த தாம்பாளத்துல இருக்கிற வாழைப்பழத்துல ஒண்ணு எடுத்துக்கலாமா? அட குரங்கு பிறந்தவனே, எல்லாமே உனக்கு தாண்டா, எடுத்து தின்னு. வாங்க. நான் இருக்கும்போது இன்னொருத்தனை கட்ட விட்டுருவானா? ஒப்பேங்க மேல இருக்காரு. மேல பரிசம் போட்டு வந்து பேசிக்கிறேன். இந்த சின்ன மைனரு தன்னுடைய அந்தஸ்து, கௌரவம், லேட்டஸ்ட் இதெல்லாம் விட்டுவிட்டு என்னங்க வாயில ஈ புந்துருச்சுங்க. மாமா, உங்க பொண்ண முதல் தரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். சம்மதம் தானே? என்னது கெட்ட நாத்தம் அடிக்குது? இங்க யாரோ குளிக்காம வந்திருக்காங்க. மறந்துட்டு பேசுறாங்க. அவன் தாங்க குளிக்கல. இல்ல, நான் பன்னீர்ல குளிச்சிட்டு வரேன். பன்னீர் என்ன கலர்னு சொல்லு பாப்போம். உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்கு உனக்கு தெரியாது. இங்க இருக்கிறவங்க யாருக்குமே பன்னீரை பத்தி தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் படுவா. நீ மைனர் ஆகிருக்கணும். அதை விடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க? அவன் என்னடா சொல்றது? நம்ம எந்திரிச்சா இந்த தட்டை எடுத்து போய் கள்ள வரைக்கும் வித்துருவான். சின்ன மைனர உங்களுக்கு இல்லாத பொண்ணா கட்டி கொடுத்துட்டா போச்சு. ஆடா பூச்சி அரிச்ச கண்ணா, அதுக்குள்ள கட்சி மாறிட்டியாடா. இப்பதான்டா எனக்கு பொண்ணு தரேன்னு அதுக்குள்ள கண்ட கருவானைகளை உன் பொண்ணை கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, நான் இனியே மரியாதை கட்டுப்போம். அதை விட கேவலமான வார்த்தை கிடையாது. அமைதி, அமைதி. ஆமா, இவர் பெரிய ஜட்ஜி. அமைதி சொல்ல வந்துட்டாரு. சொல்றா சீக்கிரம். அதாவது உங்க 2 பேருக்கும் என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பூரண சம்மதம். எப்படி? ஆளுக்கு ஒரு தொடைய பிச்சு கொடுக்க போறியா? அட அது இல்லீங்க, வேற எது இருக்கு? என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். ஆடா 4-5 கேசட்டை வாங்கி போட்டு விடுறா, கேட்கட்டும். ஐயோ, அதுவும் இல்லீங்க. இன்னும் உன் பொண்ணுக்கு எதாண்டா இருக்கு? அதாவது என் பொண்ணுக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். உங்க 2 பேர்ல யாரு நல்லா பாடுறீங்களோ அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுத்துறேன். போட்டாண்டா ஒரு பாம. பாட்டு போடிக்கணும் சார். டேய், என்ன ஏத்து போட்டி போட நீ தயாரா? போட்டின்னு வந்துட்டா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். ஏன் அன்னைக்கு மட்டும் உனக்கு கண்ணு தெரியாதா? டேய், போட்டியில சந்திப்படா. சரி, யாரா நம்ம ஆளுங்க? நம்ம கொண்டு வந்து பாத்துட்டு தூக்குங்க. அப்போ எனக்கு அதுமா 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 ஐல கடி கும்மா 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 ஐ 1.5 என்ன அது? அதுமா 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 என்ன அது? வஞ்சிக்கோட்டை வாலிபன் படமா? டான்ஸ் போட்டி நடக்குதா? இவன் வயசு மேல 10 மணி. ஏய், நிறுத்துக்கடி. ஐல கடி பாட்டுலாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் அடிக்கிட்டு இருக்காங்க. அதானே. அது வந்து அமாவாசை அன்னைக்கு பாட்டு போட்டி வச்சது தப்பா போயிடுச்சு. ஏன் அமாவாசைக்கு என்ன நல்ல நாள் தரேன்? நல்ல நாள் தான். அமாவாசைக்கு என் பொண்ணுக்கு பைத்தியம் பிடிக்கும். சின்னது பைத்தியமா? லைட்டா. லைட்டாவா? நல்ல வெயிட்டா இருக்குடா. ஐல கடி கும்மா எங்கடா போற? அண்ணே, நான் உங்களுக்காக என் காதலையே தியாகம் பண்றேன். ஏன் போன வாரம் உன் காதுல தியாகம் பண்றது? அப்ப எனக்கு தெரியாது. இப்ப பைத்தியம்னு தெரிஞ்சுனா ஏன் தலையில கட்ட பாக்குறியா? உங்களுக்கு ஏத்த ஜோடிக்கு தான், என்னை விடுங்க. டூயிட் எல்லாம் பாடுன. நீயும் பைத்தியமா? மொத்த குடும்பமே பைத்தியமா? ஏற்கனவே ஒரு புள்ள பைத்தியத்தை கட்டிட்டு அழுகிற. பத்தாதுக்கு உங்க பைத்தியம் வேறயா? இந்த ஒரு பைத்தியமே எனக்கு போதும். வாடி. ஐதும்மா அடி அம்மா, அடி அம்மா.